ஹே ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இங்கிலீஷ் கிராமர் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? டோன்ட் வரி. இன்னைக்கு ஒரு 5 கில்லர் கிராமர் ரூல்ஸை வச்சு அந்த கஷ்டமான கிராமர் கோட எப்படி ஈஸியா கிராக் பண்ணலான்னு நாம பார்க்க போறோம். ரெடியா? வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி, ஆட்வர்ப்ஸ். அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸை சரியா எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்க எழுத்துல ஒரு தனி ஸ்டைலே வந்துரும். சிம்பிளா சொல்லணும்னா, ஆட்வர்ப்ஸோட வேலை ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னு சொல்றதுதான். ஆனா நாம பொதுவா பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஆட்வர்ப் வர வேண்டிய இடத்துல அட்ஜெக்டிவ போட்டுடுறது தான். ஒரு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட் மற்றும் ஹார்ட் இது ரெண்டுமே அட்ஜெக்டிவும் தான், ஆட்வர்பும் தான். தயவு செஞ்சு ஃபாஸ்ட்லின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லயே கிடையாது. உதாரணத்துக்கு, அவன் வேகமா ஓடுறான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் தான் கரெக்ட். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட்லி கிடையாது. ரொம்ப சிம்பிள் இல்லையா? இது பாருங்க, எக்ஸாம்ல நம்மள மாட்டி விடுறதுக்குனே வைக்கிற ஒரு கிளாசிக் ட்ராப். ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் குட் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஒரு செயல் எப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது வெல் தான் சரியான ஆட்வர்ப். குட்ங்கிறது ஒரு ஆட்ஜெக்டிவ். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க, ஒரு செயல் நல்லா இருந்தா வெல், ஒரு பொருள் நல்லா இருந்தா குட். ஆனா எல்லா ரூலுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸ்மெல், டேஸ்ட், ஃபீல் இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை சொல்ற வேர்ப்ஸ்க்கு அப்புறமா ஆட்வர்ப் வரக்கூடாது, அட்ஜெக்டிவ் தான் வரணும். ஏன்னா இது ஒரு செயலை விவரிக்கல, ஒரு நிலைமையை விவரிக்குது. இப்ப பாருங்க, அந்த பூ இனிமையா மணக்குது அப்படின்னு சொல்ல த ஃப்ளவர் ஸ்மெல்ஸ் ஸ்வீட் தான் சரி, ஸ்மெல்ஸ் ஸ்வீட்லின்னு சொன்னா தப்பு. இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஒரு மார்க் உங்க பாக்கெட்ல நிச்சயம். சூப்பர்! ஆட்வர்ப் ரகசியத்தை இப்போ நாம கத்துக்கிட்டாச்சு. இப்போ உங்க இங்கிலீஷ குட் லெவல்ல இருந்து பிரில்லியன்ட் லெவலுக்கு கொண்டு போக நீங்க தயாரா? வாங்க கம்பேரிசன்ஸ்ல எப்படி ஒரு ப்ரோ மாதிரி சவுண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஃபார்முலா. நல்லா கவனிங்க. ரெண்டு விஷயங்கள் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி அதிகமாகுதே இல்லனா குறையுதுன்னு வைங்களேன், அப்ப நாம இந்த த பிளஸ் கம்பேரிட்டிவ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும். இது ரெண்டுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை ரொம்ப அழகா காட்டும். பாருங்க, எவ்ளோ அருமையான ஒரு வாக்கியம். நீங்க எவ்ளோ கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதிர்ஷ்டசாலியா ஆவீங்க. இதுதான் அந்த parallel increase ரூலோட பவர். பாத்தீங்களா, ரெண்டு பக்கமும் த வந்திருக்கு, அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் டிகிரி, அதாவது ஹார்டர், லக்கியர் வந்திருக்கு. இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான, மாத்தவே முடியாத ஒரு ரூல். சீனியர், ஜூனியர், சுப்பீரியர் இந்த மாதிரி ஐஓஆர்ல முடிகிற லாட்டின் அட்ஜெக்டிவ்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தேன் வரவே கூடாது. எப்பவுமே டூ தான் வரணும். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குற ஒரு ட்ரிக் கொஸ்டின், ஸோ பி கேர்ஃபுல். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் இதுதான். அவர் என்னை விட ஆஃபீஸ்ல சீனியர்னு சொல்றதுக்கு சீனியர் தேன் மீ அப்படின்னு சொன்னா அது தப்பு. சீனியர் டு மீ தான் 100% சரி. வாங்க நம்மளோட அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த சின்ன சின்ன வேர்ட் பேர்ஸ்ல இருக்கிற வித்தியாசத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் டாப் ஸ்கோரர். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை காட்டும். ஓகே, இப்போ ஃபியூ, அ ஃபியூ, அப்புறம் த ஃபியூ, இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஃபியூ அப்படின்னா ஒரு நெகட்டிவ் வைப், அதாவது இல்லவே இல்லைங்கிற மாதிரி. அ ஃபியூனா ஒரு பாசிட்டிவ் வைப், சரி கொஞ்சமாவது இருக்குன்னு அர்த்தம். த ஃபியூனா இருக்கிற அந்த கொஞ்சமும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம், இது எல்லாமே நாம எண்ணக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதுல நிறைய பேருக்கு குழப்பம் வரும். ஆனா இது ரொம்ப சிம்பிள். ஒரு வார்த்தை ஈடியில முடிஞ்சா அது ஒருத்தரோட உணர்வை சொல்லுது. அதே இது ஐஎன்ஜில முடிஞ்சா அந்த உணர்வுக்கு காரணமான விஷயத்த சொல்லுது. சுருக்கமா சொல்லணும்னா, ஈடி உங்களுக்கு, ஐஎன்ஜி அந்த விஷயத்துக்கு. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் ரொம்ப போர் அடிக்கிறேன் அப்படின்னு என்னோட ஃபீலிங்க சொல்லும்போது நாம ஐ எம் போர்டுன்னு ஈடி யூஸ் பண்றோம். ஆனா அந்த போர் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த படம். அதனால தான் நாம இந்த மூவி வாஸ் போரிங்னு ஐஎன்ஜியை யூஸ் பண்றோம். இப்போ வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இத ஒன்னொன்னா சரி பண்ணலாம். முதல்ல கம்பேரிசன்ஸ். இங்க சீனியர் தேன்னு இருக்கு. நாம என்ன படிச்சோம்? ஐஓஆர் அட்ஜெக்டிவ்ஸ் கூட எப்பமே டூ தான் வரணும். அப்போ இது சீனியர் டூன்னு மாறணும். அடுத்து வேர்ட் பேர்ஸ். இங்க ஃபியூ ஹெல்ப்னு இருக்கு. நாம ஃபியூவை எண்ணக்கூடிய பொருட்களுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஆனா ஹெல்ப் அப்படிங்கறத நம்மளால எண்ண முடியாது. அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அதனால எண்ண முடியாத விஷயங்களுக்கு கொஞ்சோன்னு சொல்றதுக்கு நாம லிட்டில் யூஸ் பண்ணணும். அப்போ ஃபியூ ஹெல்ப்புக்கு பதிலா லிட்டில் ஹெல்ப் தான் சரி. கடைசியா த ஹார்டர், த மோர் இன்ட்ரெஸ்டட். இது நம்ம parallel increase ரூல் படி கரெக்டா தான் இருக்கு. அவ்வளோதாங்க.